Praise the Lord, brothers and sisters. Subscribe my YouTube channel. Click bell button for more videos. Thank you. May God bless you. ஒரு தவறான ஊழியக்காரனை ஒரு சரியான மனைவி எப்படி திருத்தலாம் அப்படின்னு கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ விபச்சாரமும் வேசித்தனமும் ஊழியக்காருடைய வீட்டுகளில் என்ன செய்கிறது நடக்குது, சபைகளிலே நடக்குது, ஆராதனை நடத்துகிறவங்களுக்குள்ளே இது நடக்குது. அதனால் இதுக்கு ஒரு தீர்வை வேதத்திலேருந்து கண்டுபிடிச்சி இதை கண்டிப்பான முறையில் யாரெல்லாம் ஊழியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனைவிமார்கள் என்ன செய்யணும், அங்கே ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். உங்கள் கணவர் ஒரு நல்ல ஊழியக்காரராக இருக்க முதல்ல நீங்கள் ஆசைப்படுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு முதல்ல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப பாதுகாத்துக்கங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறது மட்டுமல்ல, வேதம் வாசிக்கிறது மட்டுமல்ல, சத்தியத்துக்கு சாட்சியாக நில்லுங்க. எந்த ஒரு தப்பையும் பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க. எதிர்த்து கடவுளுடைய பிரதிநிதியாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எப்படி செயல்பட்டார்களோ அதே போல் பாவத்திற்கு விரோதமாக தேவனுடைய சத்தத்தை என்ன செய்யுங்க, உயர்த்துங்க. அப்பொழுது அங்கே சரியான காரியங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, தொடர்ந்து என்ன செய்யுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. இது மூலமாக பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் இல்லை, உங்களுடைய சபையில் இல்லை, ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே என்ன செய்யும் இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ, நீங்கள் எங்கெல்லாம் வரீங்களோ, நீங்கள் என்னெல்லாம் செய்ய விரும்புகிறீங்களோ, யாரை பார்க்குறீங்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யும், சரியான காரியங்கள் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லை, ஒரு ஊழியராக உங்களுடைய கணவர் இருந்தால் நீங்கள் அவர் ஊழியத்துக்கு போகும்போது என்ன செய்யுங்கன்னா கூடையே போங்க. ஒரு வீடு சந்திப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜபக்கூட்டமாக இருக்கட்டும், எதுனாலும் சரி நீங்கள் என்ன செய்யுங்க, கூடையே போங்க. அப்போது அங்கே உங்களுடைய கணவராக இருக்கக்கூடிய ஊழியக்காரர் தவறான வழிக்கு போவது தடுக்கப்படும். அவர் யாரோடு பேசுகிறார் என்பதையும் கவனமாக பாருங்கள். பெண்களோடு அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அங்கே நீங்கள் உடன் நிற்கும் பொழுது அங்கே பாவங்கள் செய்வதற்கு என்ன செய்யப்படும், காரியங்கள் தடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஃபோன் நம்பர் வாங்கியோ அல்லது மற்ற ஜபம் என்கிற பேரில், ஆலோசனை என்கிற பேரில் நேரம் காலம் பார்க்காமல் பேசிக்கொண்டே இருக்கிற காரியத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்க, தலையிடுங்கள். அங்கே உங்களுடைய கணவர் தவறாக போவதற்கு உண்டான வாய்ப்பு குறைக்கப்படும். அங்கே பாவம் செய்யக்கூடிய நபராக அவர் இருப்பதற்கு வாய்ப்பு மிக 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 என்னது குறைவாக மாறுகிறது. எல்லா இடத்திலும் நீங்கள் அவரை கண்காணித்து கொண்டு இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக உங்களுடைய கணவர் என்ன செய்வார், ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல ஊழியக்காரராக இருப்பார். பிரசங்க வேலையிலேயோ அதே போல் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அவரோடு கூட இருங்கள். சர்ச்சு முடிஞ்ச பிறகும் அவர் கூட என்ன செய்யுங்க, இருங்க. ஒரு சாப்பாடு, சர்ச்சில் சாப்பாடு கொடுக்குறீங்களா, அந்த இடத்துல என்ன செய்யுங்க, நீங்கள் இருங்க. எல்லா இடத்துலையுமே நீங்கள் இருங்க. ஏன்னா இங்கே 2 விதமான குடும்பத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இப்போ சமீபமாக இந்த சார்லஸ் ரோ என்கிற ஒரு நித்தியம் டிவி என்கிற டிவி சேனலை நடத்தி கொண்டு தன்னைத்தானே ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஊழியராகவும் நினைத்து கொண்டு ஊழியம் செய்கிற அந்த குடும்பத்தையும், அதோடு கூட அதே போல் டிவி சேனல்களிலும் மற்ற யூடியூப் சேனல்களிலும் பிரபலமாக இருந்து ஊழியம் செய்யக்கூடிய அருமையான மோகன்சி அவருடைய குடும்பத்தையும் நீங்கள் பாருங்கள். இந்த மோகன்சி ஐயா குடும்பம் வந்து ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு குடும்பம், கடவுளுக்கு பயந்திருக்கிற ஒரு குடும்பம். இவங்க எங்கே போனாலும் கணவனாக மனைவியாக தான் சேர்ந்து போவாங்க. இந்த மோகன்சி ஐயாவுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு விபச்சாரத்திலேயோ வேசித்தனத்திலேயோ அல்லது ஒரு கள்ளத் தொடர்புலையோ மாட்டிக்கொண்டதாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. காரணம், மோகன்சி ஐயாவுடைய மனைவி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள், ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயார். அவங்க நல்ல கடவுளுக்கு பயந்து இருக்கக்கூடிய ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு அன்பின் தாயாராக அவங்க இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே மோகன்சியை வழி நடத்துகிறதே அந்த ஆவிக்குரிய தாய் தான். மோகன்சி ஐயா இந்த அளவுக்கு ஊழியத்தில் பிரபலமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சரியான மனைவி. அந்த மனைவி மூலமாக தான் இந்த அளவுக்கு இந்த இயேசு விடுவிக்கிறார் என்கிற ஊழியம் இருக்கிறது. இந்த ஊழியம் தொடர்ந்து இதே போலவே நடக்கணும் அப்படின்னு அவங்க விரும்பினதுனால தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் இத்தனை வருஷமாக அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டமோ வராதபடி அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களை பரிசுத்தமாக காத்து ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சார்லஸ் ரோ உடைய கதையை நீங்கள் கேட்கும் பொழுது
அவர் ஒரு பாவத்தை செய்து அதை படம் பிடித்து அதை அது மூலமாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தான் அந்த வீடியோவை எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனுப்பி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவர் தன் வாயிலிருந்து சொல்லும் பொழுது அது ஒரு டிரைவர் எனக்கு கிட்ட வேலை பார்க்குற அவர் தான் எடுத்து இதை அனுப்பிட்டார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் மனைவி சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் எங்களை பற்றி பேசுகிறவங்கள நாங்கள் மனப்பூர்வம் மன்னிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். எங்களுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். எனக்கு அபிஷேகம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன குறித்து பேசாதீங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மேலே நான் கேஸ் போடுவேன். அதுக்கு வக்கீல் ஃபீஸு 4 லட்ச ரூபா வரைக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு தங்கள் செய்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவங்க இப்படி பேசுகிறாங்க. இந்த பக்கம் மோகன் செய்யாவும் இந்த பக்கம் சார்லஸ் ரோவும் 2 குடும்பத்தை நீங்கள் தராசில் வைத்து பார்த்தால் எது சரியான குடும்பம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு ஆவிக்குரிய கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஒரு நல்ல குடும்பமாக காணப்படக்கூடிய மோகன் செய்யா தான் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு நபராக காணப்படுறாங்க. அப்புறம் அவங்களுடைய மனைவி ஒரு நல்ல மனைவி, சரியான மனைவி, ஆவிக்குரிய மனைவியாக அவங்க இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவங்கன்னு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்டில் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சாட்சி உள்ள வீடியோவாக இருக்கும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதை நாம் வாழக்கூடாது. நாம் கடவுளுக்கு பயந்து ஆவிக்குரிய வழியில் சரியான கணவனாகவும் சரியான ஊழியனாகவும் சரியான மனைவியாகவும் சரியான ஊழியக்காரியாகவும் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட இந்த வீடியோவை என்ன செஞ்சுருக்கிறேன், பதிவு செஞ்சுருக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவுக்கு வந்துருச்சுன்னா எல்லாருடைய கண்களும் என்ன செஞ்சிடும், எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் அதை குறித்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ மற்றவர்கள் உன்னை குறித்து குறை சொல்லாதபடி நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன் பேச்சிலும் உன் நடத்தையிலும் உன் கற்பிலும் உன்னுடைய எல்லா விஷயத்திலும் நீ எப்படி இருக்கணும்னா உண்மையாகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படிங்கிறது ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனையை கூட கடைபிடிக்காமல் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் போயிட்டு படம் பிடிச்சி வச்சுக்கிற அளவுக்கு போகிறோம்னா அப்போ அது எப்படிப்பட்ட காரியம்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு சரியான மனைவியாக நடந்து கொள்ளணும். ஒரு தவறான போதகரை மனமாற செய்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவருக்குள்ளே ஒழுக்கமாக பயந்து ஆவிக்குரிய விஷயத்தை தற்காத்து கொள்ளணும். பிற்பாடு எச்சரிக்கை வேண்டும். எல்லா இடங்களிலும் கணவனோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். கல்யாணம் பண்ண உடனே கல்யாண மேடையில் சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கடைசி வரைக்கும் நான் என்ன செய்வேன், உன் கூட இருப்பேன் அப்படின்னு மனைவியாக கணவனாக சாட்சி சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஊழியத்தில் நீங்கள் எங்கே பயணப்பட்டு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, எனக்கும் ஒரு டிக்கெட்டை போடுங்க, நானும் கூட வரேன், எனக்குன்னு ஒரு என்ன செய்யுங்க, எனக்குன்னு என்ன செய்யுங்க, ஒரு ஸ்தானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஊழியர்களுடைய மனைவி கேட்டு அதை தொடர்ந்து செய்யணும். குறிப்பாக சோம்பேறித்தனம் மட்டும் இருக்கக்கூடாது. ஊழியம் செய்கிறதுக்குன்னு ஊழியத்துக்கு வந்த பிறகு ஊழியக்காரராக இருக்கக்கூடிய கணவர் எங்கெல்லாம் போனாலும் எல்லா இடத்துக்கும் ஊழியக்காரருக்கு மனைவியாக இருக்கக்கூடிய மனைவிமார்கள் கண்டிப்பான முறையில் எந்த ஒரு சோம்பலும் அசதியும் இல்லாமல் அசட்டை பண்ணாமல் கர்த்தருடைய ஊழியத்தை கடவுளுக்கு பயந்து கணவனாக மனைவியாக இணைந்து ஆவிக்குரிய விஷயத்தில் சாட்சியாக இருந்து கொண்டு செய்யணும் அப்படிங்கிறத நிச்சயமாக புரிஞ்சுக்கிடணும். எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நிறைய இடத்துல அப்படி செய்கிறதில்ல. எங்கெல்லாம் கணவன்மார்கள் ஊழியர்களாக இருந்து தோற்று போகிறார்களோ அல்லது பாவத்தில் விழுகிறாரோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே மனைவிமார்கள் அப்பாவியாகவும் ஏமாளியாகவும் போவதற்கு மிகப்பெரிய காரணம் மனைவிமார்கள் சோம்பேறியோடு கூட அவர்கள் ஊழியத்தின் மீது அக்கறை இல்லாமல் இருப்பது தான் மிகப்பெரிய ஒரு காரணமாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இப்படிலாம் நடக்குது. ஜான் ஜெபராஜினுடைய மனைவி ஏமாற்றப்பட்டது காரணம் இதுதான். அது மாதிரி நிறையா ஊழியருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்து ஏமாற்றப்பட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அவங்க ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து தன் கணவரை குறித்து போடுறாங்க. அவங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய மனைவி தான். அவங்க தன் கணவரால் பாதிக்கப்பட்டு 3 பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்துருக்குறாங்க. அந்த ஊழியனாக இருக்கக்கூடிய அந்த தவறான கணவர் அவர் வேறோடு சர்ச்சில் இருக்கக்கூடிய வேறொரு நபரோடு கூட வாழ்க்கை வாழ்கிறாரு. கணவன் மனைவியாக பிரிஞ்சிருந்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து இந்த ஊழியனாக இருக்கக்கூடிய பிரிந்து போன இந்த தவறான கணவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா ஒன்றுமே வாழ்க்கையில் செய்யலை. அவர் விபச்சாரம் வேசித்தனம் மட்டும்தான் இன்ன வரைக்கும் செஞ்சிகிட்டு இருக்காரு. ஊழியமும் பண்ணலை. அவங்க சர்ச்சுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் வசப்படுத்தி அவங்கள பாவம் செய்வதற்கு ஏதுவாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த அம்மா ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, அதை பற்றி எழுதிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சமீபமாக பார்த்தா அது எழுதப்படலை. இப்போ அது நிறுத்திட்டாங்க போல். ஏன்னா பிள்ளைகள் பெரிய பிள்ளையாக ஆகிட்டாங்க. இனிமேல் அதை பற்றி போட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல தகப்பனாகவும் ஒரு நல்ல ஊழியக்காரனாகவும் அந்த தாய் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வளர்த்துருக்குறாங்க. பாதிக்கப்பட்ட பிற்பாடு முதல்லையே அவங்க
ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. முதல்லையே சரியான ஒரு மனைவியாக, சரியான ஊழியக்காரியாக அவங்க செயல்பட்டிருந்தா, தன்னுடைய கணவரை பாவத்தில் விழாமல் காப்பாற்றியிருக்கலாம். தன் குடும்பம் பிரிந்து போவதற்கு ஏதுவாக விட்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதையெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல மனைவியாகவும், உங்கள் கணவரை நல்ல கணவராகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக நீங்கள் தான் என்ன செய்யணும், உருவாக்கி தர வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கணவர் தவறான வழிக்கு போவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நிச்சயமாக இது மூலமாக ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பம் உண்டாகும்னு நான் என்ன செய்கிறேன், நம்பி இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து நடத்துவாராக.